கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லே அப்ப மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலை அதிகாலை வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். 40ஆம் சங்கீதம் 16, 17 ஆகிய வசனங்கள். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறீர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகால வேளையிலே எத்தனையோ தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய கிருபையினாலே ஒருமனப்பட்டு தேவனர்லே அப்ப மினிஸ்டர் சேனல் மூலமாக இணைந்திருக்கிறீங்க. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. வேற சூழ்நிலை அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. சந்தோஷத்தை உலகத்துக்குள்ள போய் தேடி பார்ப்பாங்க. அது கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம். ஒரு வாலிப மகளா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பழகிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத ஒரு நபர்கிட்ட பழகிட்டு இருப்பாங்க. பல மணி நேரம் செல்போன்ல பேசிட்டு இருப்பாங்க. சந்தோஷம் மாதிரி காணப்படும், மகிழ்ச்சி மாதிரி காணப்படும். ஆனா பின்னாடி பார்த்தா பெரிய பிரச்சனை, டயன்பாம் அளவுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். சில குடும்பத்துல சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், ரொம்ப கடினமான வேலை பார்க்குறோம், எங்க உடம்பு ரொம்ப வலிக்கு, அதனால சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி ஆயிட்டுனா போதும், அந்த ஒயின் ஷாப் பக்கம் போயிட்டு வந்தாச்சுன்னா எங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படிம்பாங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்படியே அங்க போய் உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்து கதை பேசி தேவையில்லாத காரியங்கள் பேசி வம்பா போயிடுவாங்க. சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த குடும்பத்துல பார்த்தா ஒரே வேதனை. மனைவிக்கு சந்தோஷமா இருக்காது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. அந்த குடும்பத்துல போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனா ஒரு மனுஷன் கர்த்தரை தேடும் போது, அதிக அளவில் யாரெல்லாம் தேவனை தேடுறீங்களோ, உம்மை தேடுகிற அனைவரும். ஒரு குடும்பத்துல சின்ன வயசுல இருந்து தண்ணி அடிப்பாரு. இப்ப 75 வயசு ஆயிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் 65 வருஷம் தண்ணி அடிச்சிருக்காரு. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா சம்பாதிப்பாங்க, 5000 10,000 20,000 50,000 வரும். ஆனா வீட்டுக்கு வந்து சேராது. தண்ணி அடிச்சுட்டு அங்கேயே படுத்து கிடப்பாங்க. பையலுக்கு பணம் ஃபுல்லா காணாம போயிடும். ஒரு மதுபான கடைக்கு போனா இவ்வளவு நஷ்டம் வருது, இவ்வளவு பிரச்சனை வருது. வீட்டுக்கு வந்தவரும் பார்த்தா பிள்ளைகளுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டோம். என்ன காரணம்? போன இடம். அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்க. நிறைய குடும்ப தலைவர்கள் மதுபான அடிவில் இருக்காங்க. கர்த்தரை தேடினால் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனா ஒயின் ஷாப்ல போய் தேடினா வேற பிரச்சனை வந்துடும். அதான் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. உம்மை தேடிற அனைவரும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஆள் இல்ல, 2 ஆள் இல்ல, அனைவரும். உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்களோ எல்லாரும் உம்மை தேடிற. வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தராகிய இயேசு ராஜாவை நாம் தேடும் போது நமக்கு மகிழ்ச்சி, நமக்கு சந்தோஷம் தருவார். 24 மணி நேரம் தருவார். உடனே சில குடும்பத்துல உடனே என்ற கேள்வி கேட்பாங்க, 24 மணி நேரம் எப்படி நாங்க தேவனை தேட முடியும்? நாங்க வேலைக்கு போக வேண்டாமா? ஒரு அம்மா இப்படி என்கிட்ட கேட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு இருக்கும். அது எப்படி இடைவிடாமல் எப்படி நாங்க ஜெபிக்க முடியும்? நாங்க வேற ஒரு வேலையும் செய்ய வேண்டாமா? நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட அடிச்சாங்க. இடைவிடாமல் ஜெபிக்கணும் அப்படின்னா, படுக்கும்போது, அப்பா என்ன நீங்க தான்ப்பா பத்திரமா பாதுகாத்தீங்க. நான் எவ்வளவோ வண்டியில வேகமா போயிட்டு வந்தேன், என்கிட்ட எத்தனை மிஸ்டேக் இருந்துச்சு, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னை பத்திரமா பாதுகாத்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி படுத்து கிடக்கும்போது கூட நம்ம தேவனோடு பேசிட்டு இருக்கலாம். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே படுக்கையில இருக்கும்போது சில குடும்பத்துல
புதிய நாளுக்கான கிருபைக்கான நன்றிப்பா அப்படின்னு சொல்லி அப்பவுமே தேவனோடு பேச ஆரம்பிச்சுவாங்க. பஸ்ல போயிட்டு இருப்பாங்க, ஜோம் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜோம் பண்ணிட்டே சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவனை தேடும் போது இப்ப சில குடும்பத்துல லேட்டஸ்டா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலைல கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, முழங்கால் போட்டு ஜோம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, தேவனை துதிக்க மாட்டாங்க, தேவனோட நாமத்துக்கு மகிமை செலுத்த மாட்டாங்க, ரட்சிப்பை விரும்ப மாட்டாங்க. அவங்க விரும்புறதெல்லாம் எது தெரியுமா? ஒன்னு செல்போனு, இல்லைன்னா டிவி, இல்லைன்னா ஃப்ரெண்டு, இல்லைன்னா உலகத்துல உள்ள காரியம். அதுல செல்போன்லாம் சில வீட்டுல 6 மணி நேரம் 8 மணி நேரம் நேரத்தை சாப்பிட்டுருது. ஆமா, வீட்டுல சாப்பாடு கூட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல அரை மணி நேரத்துல சாப்பிட்டுருவாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையே செல்போன் சாப்பிடுது. சில வீட்டுலலாம் ஒரு பையன்ட்ட நான் பேசும்போதுன்னா, நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நான் செல்போன்ல தான் இருப்பேன் அப்படின்னா. எத்தனை மணி நேரம்? 18 மணி நேரம் ஒரு பையன் செல்போன்ல தான் நான் இருப்பேன்னு சொல்லி அவனே வாயத்தோட ஸ்டேட்மெண்ட் சொல்றான். 2 செல்போன் வச்சிருக்கேன், 2 செல்போன், இதுலயும் சிம் காலியாரும், இதுலயும் அந்த நெட்டு காலியாரும், அதுலயும் நெட்டு காலியாரும், எல்லாம் நெட்டு காலியாயிட்டே இருக்குமா. 18 மணி நேரம் ஒரு பையன் செல்போன் பார்க்கறான். அந்த பையன்கிட்ட போய் நீங்க அன்பா இருன்னு சொன்னீங்கன்னா கேட்க மாட்டான். கையில பைபிள் எடுத்து வாசினா கேட்க மாட்டான். ஆனா கிறிஸ்டியன் தான், சர்ச்சுக்கு போற பையன் தான். ஆனா போய் மாச கணக்காச்சு. ஏன்னா சர்ச்செல்லாம் வெறுத்தாச்சு. இதுதான் கடைசி காலம். கடைசி காலத்துல ஏன் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது செல்போன்ல இஷ்டம் போல மூழ்கி போய் கிடக்குறாங்க. அதனால நிம்மதி இல்லை, மனக்குழப்பம், மன அழுத்தம், நிறைய பிரச்சனைக்குள்ள அவங்களாவே சிக்கி கொள்றாங்க. காலவேளையில் இந்த செய்தி நம்ம பேசும்போது நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, நம்ம குடும்பத்திலே எல்லாரும் தேவனை தேடுறோமா? தேவனை தேடுற அளவுக்கு நேரத்தை ஒதுக்கியாச்சா? ஏன்னா சில குடும்பத்துல தேவனை தேடணும்னு நினைப்பாங்க, ஆனா நேரம் இருக்காது. ஏன்னா பிஸியா இருப்பாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் நாடகம் பார்ப்பாங்க, ஒரு 2 மணி நேரம் படம் பார்ப்பாங்க. இதுவே 4 மணி நேரம் போயிடும். அப்புறம் எனக்கு ஜோம் பண்ண நேரம் இல்லை, எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, என் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கு, என் வீட்டில் ஒரே போராட்டமா இருக்கு, எனக்கு எவனோ மாந்திரியம் பண்ணிட்டான், எனக்கு எவனோ பில்லி சூனியம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உடனே பாஸ்டர்கிட்ட ஓடி வருவாங்க. நான் சரியா இருந்தால் என் வீட்டுக்குள்ள பிரச்சனை வராது. உம்மை தேடிற அனைவரும், யாரெல்லாம் கர்த்தரா இயேசு ராஜாவை தேடுறீங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். என் இதயத்துக்குள்ள சந்தோஷம் வரணும் அப்படின்னா நான் கர்த்தரை தேடும் போதுதான் என் இதயத்துக்குள்ள சந்தோஷம் வரும். என் கையில ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாலும் சந்தோஷம் வராது. ஆனா நான் பைபிள் வாசித்து என் இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கும்போது என் இதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டால் 55 லட்ச ரூபா கிட்ட நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தால், நான் சொல்றது 2015. ஆனா இன்னைக்கு தேதியில நீங்க எப்படி பிரதர் சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படி சொல்லி என்ன கேட்டா, நான் எப்போ கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனோடு பேசிட்டு இருக்கிறனோ, கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறனோ, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறனோ, தேவனோட நாமத்தை மகிமை செலுத்தி கொண்டு இருக்கிறனோ, அந்த நேரம் தான் எனக்கு இன்பமான நேரம், அந்த நேரம் தான் எனக்கு மகிழ்ச்சியான நேரம், அந்த நேரம் தான் சந்தோஷமான நேரம். உம்மை தேடுகிற அனைவரும். இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேனே, ஒரு நாளைக்கு செல்போன் இருக்கு, செல்போன் 24 மணி நேரம் நெட் ஆன்லேயே வச்சிருக்கிறாங்க, வாட்ஸ்அப் செக் பண்ணி பார்க்குறாங்க, பேட்டரி ஃபுல்லாக கஞ்சலி செக் பண்ணி பார்க்குறாங்க, நெட்டு கார்டு கஞ்சலி பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்கல்ல. செல்போனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு கவர் போடுறாங்க, ஒரு கண்ணாடி போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில என் ஆத்மா எப்படி இருக்கு, என் சரீரம் எப்படி இருக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆவியில எப்படி இருக்கிறேன், என் இருதயம் தேவனோடு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா என்கிட்ட எத்தனை காரியத்துல இன்னும் பாவம் இருக்கு, என்கிட்ட எத்தனை காரியத்துல குறை இருக்கு, என்கிட்ட எத்தனை காரியம் அக்கிரமமா இருக்கு, இன்னும் எத்தனை காரியம் நான் துன்மார்க்கனா இருக்கேன், எத்தனை காரியத்துல நான் மீறுதல் இருக்கு, என்கிட்ட துர்க்கிரியை இருக்கா, நற்கிரியை இருக்கா, என் இதயத்துக்குள்ள செத்த கிரியை இருக்கா, இல்ல நான் நற்கிரியை செய்யறேனா, நான் விசுவாசத்தோடு இருக்கிறேனா, இல்ல அவிசுவாசத்துல நான் வாழ்றேனா, நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறேனா, இருளின் பிள்ளையா இருக்கிறேனா, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேனா, பிசாசின் பிள்ளையா இருக்கிறேனா, நான் நித்திய ஜீவனுக்கு போறேனா, இல்ல நித்திய ஆக்கணிக்குள்ள நான் எதுல நான் இருக்கிறேன். இப்படிதான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதை எங்க போய் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும்? கையில பைபிள் எடுத்து வாசித்து
அப்பா நான் குறையா இருக்கேன்ப்பா, என் இதயத்துக்குள்ள இன்னொரு செத்த கிரியை இருக்குப்பா, நான் இன்னும் தேவனுக்கு பிரியமானபடி நான் வாழலப்பா, நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்கிட்ட இல்லப்பா, நீங்க சொன்ன பிரகாரமா நான் இன்னும் வாழலையேப்பா அப்படின்னு சொல்லி என் இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் உம்மை தேடுகிற அனைவரும். சில குடும்பத்திலே புதுசா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, வீட்டுல பைபிள் இருக்காது, எப்படி ஜெபம் பண்ணணும் தெரிய மாட்டுக்கு, தேவனை எப்படி தேடணும் தெரிய மாட்டுக்கு, பைபிள் யாரும் வாங்கி கொடுக்கல, பக்கத்துல பைபிள் இல்ல, வீட்டுல பைபிள் இல்ல. ஒரு வாலிப சகோதரி ஜெபிக்க வந்தா, வாலிப சகோதரி, அண்ணே எங்க குடும்பம் ஃபுல்லா விக்கிர வழிபாடுல இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டேன், உங்க செய்தி நான் கேட்பேனே, நான் காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சிருவேன், காலையிலே எந்திரிச்சிருவேனே, எங்க வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாரும் நினைப்பாங்க நான் பாத்ரூம்ல நினைப்பாங்க, நான் பாத்ரூம்ல முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேனே, அப்படிதானே உங்க மெசேஜ் நான் கேட்டுட்டு இருக்கேன், நைட் அதே போல பாத்ரூமுக்குள்ள போவோம்னே, அங்கேயே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்துருவேனே, சவுண்டு கூட வெளியில கேட்காதுன்னே, நான் அப்படிதான் தேவனை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப மிகுந்த துக்கமா இருந்துச்சு. இது ஏன் தெரியுமா காலையில சொல்றேன், உலகத்துக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்களேன். உம்மை தேடுகிற அனைவரும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை தேடுறீங்களோ, உங்க கடன் பிரச்சனை மாறும், வியாதி மாறும், படுத்த படுக்கை மாறும், குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும், தேவன் ஆசீர்வதிப்பார், விடுதலை தருவார். மாந்திரியத்துல இருக்கிறீங்களா, பிள்ளி சுனியத்துல இருக்கிறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் உம்மை தேடுகிற அனைவரும், அந்த வேடை நீங்க நல்ல வீட்டுல டைரி இருந்தா பெருசா எழுதி வைங்க, சிறுசா எழுதி வச்சா மறைஞ்சிரும். உம்மை தேடுகிற அனைவரும், யாரெல்லாம் கர்த்தரை தேடுறீங்களோ, 24 மணி நேரம் இருக்கு, சாப்பிடும் போது சாப்பாடு இருக்கும், தண்ணி இருக்கும், சாப்பாடு தந்ததுக்கா ஸ்தோத்திரம், தண்ணி தந்ததுக்கா ஸ்தோத்திரம், வீட்டுல மனைவி இருக்கிறாங்களா, மனைவி தந்ததுக்கா ஸ்தோத்திரம், பிள்ளை தந்ததுக்கா ஸ்தோத்திரம், வேலை தந்ததுக்கா ஸ்தோத்திரம், வியாபாரம் தந்ததுக்கா ஸ்தோத்திரம், படிக்கிறீங்களா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்களா, படிப்புக்கா ஸ்தோத்திரம், என் குடும்பத்தை பாதுகாக்கிறீங்க ஸ்தோத்திரம், காலை வேளையில ஜெபம்க்கு தேவன் நேரத்தை தந்தீங்க ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகா தேவனோடு பேசலாம். என் இதயத்துல நான் எப்படி தெரியுமா பேசுவேன், அப்பா நான் இப்படிலாம் வாழ்ந்துட்டோம்லப்பா, என் இருதயம் இன்னும் தேவனோடு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இன்னும் என்கிட்ட எவ்வளவு மிஸ்டேக் இருக்கு, இப்படி என் சிந்தனைக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 24 மணி நேரம் ஒரு மனுஷன் தீமையை யோசிக்காம இருக்கணும். தீமையை யோசித்துட்டான் அப்படின்னா அவன் தவறுறான்னு அர்த்தம். 24 மணி நேரம் நன்மை மட்டும் யோசித்தாச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு வராது. அப்போ ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நன்மையை மட்டும் யோசிக்கணும். சில குடும்பத்துல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பொண்டாட்டி மேல சந்தேகம், கணவர் மேல சந்தேகம், அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நிம்மதி இருக்காது, நிம்மதி இருக்காது, நிம்மதி இருக்காது. நிறைய குடும்பத்துல ஜெபிக்கிறோமோ சொல்லிடுவாங்க, சந்தேகப்படுறாங்க, அதனால கெட்ட வார்த்தை பேசுறாங்க, நிம்மதி இல்லை. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா நிம்மதி இல்லை. நிறைய வீட்டுல தாய்மார்களுக்கு நிம்மதி இல்லை. சில குடும்பத்துல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யார்ட்டையோ தேவையில்லாம புருஷன் பேசிட்டு இருப்பாங்க, அதனால அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அழகா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து பைபிளை எப்படி போட்டுக்கு நான் எப்படி வாழ்றேன்னு சொல்லி தேவனை தேடினால் அந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்னா என் வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாம இருந்துச்சு. 2015 2016 வரைய என் வாழ்க்கையில என் இருதயத்துக்குள்ளே என் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லை. நான் 2016 40 நாள் முழு நேரம் பாஸ்டிங் போட்டு டெய்லி ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டேன். டெய்லி ஒரு நேரம் சாப்பிட்டு தேவனோட சமூகத்துல காத்திருந்து கையில பைபிள் எடுத்து வாசித்து பாஸ்டிங்ல இருக்கும்போது தேவனை தேட ஆரம்பிச்சேன். எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஜெபம் பண்ணேன். இயேசுவே பாவத்தை மன்னிங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, இப்படிதான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நான் வியாபாரி, நல்ல பொய் பேசியிருக்கேன், நல்ல கடன் வாங்கியிருக்கேன், வியாபாரத்துல கடன், நஷ்டம், நிந்தை, அவமானம் எல்லாம் நடுரோடு வந்துச்சு. ஆனால்
தேவனை தேடும் போது எப்படி தேடுறேன்? வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவனும் நீதிமான் அல்ல. இந்த பூமியில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஒரு மனுஷன் கர்த்தரை தேடும் போதுதான் மகிழ்ச்சி, கர்த்தரை தேடும் போதுதான் சந்தோஷம். அழகா சொல்றாரு, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள், எனக்கு விடுதலை வேணும்ப்பா, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு விடுதலை வேணும், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க என்ன செய்வாங்களாம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்கள். அப்ப எப்பொழுது தேவனை தேடுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்கள். இப்ப புரிஞ்சுட்டா? இப்போ 24 மணி நேரத்துல நான் எப்பமெல்லாம் தேவனை தேடுறனோ, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. எப்பொழுதும் சொல்வார்களாகன்னு என்ன அர்த்தம்? இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். நம்ம தேவனை துதிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் நாம் சொல்லும் போது ரட்சிப்பு நமக்கு அழகா அந்த வாசல் திறக்கப்படுது. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள், அந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி தராரு? இலவசமாய் தந்துட்டாரு. இலவசமாய் தந்த அந்த ரட்சிப்பை நாம் உணர்ந்து கர்த்தருக்கு மகிமை எப்பொழுதும் செலுத்தும் போது நம்ம குடும்பத்துல கம்பீர சத்தம், மகிழ்ச்சியான சத்தம் வீட்டுக்குள்ள கேட்கும். ஆனா நம்ம தேவனை தேடணும். இரவும் போலுமாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிங்க, ஜெபிங்க, துதிங்க. உங்களுக்கு எப்பமெல்லாம் நேரம் இருக்கோ இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் நான் அதுதான் செஞ்சேன். பக்கத்துல சர்ச்சு இருந்துச்சுன்னா நேராக சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன். சர்ச்சில் கொண்டு போய் பைபிள் எடுத்து உட்காந்து வாசித்துட்டு இருப்பேன். கலர் கலர் ஸ்கெட்ச்லாம் வச்சிருப்பேன். அழகா பைபிள் வாசித்துட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில் நான் இப்படிதான் வாழ்ந்தேன். நான் சிறுமையும் எளிமையுமானவன். 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு நடுரோட்டில் வந்து நிற்கும் போது கையில 1 ரூபா கூட இருக்காது, கையில 10 ரூபா இருக்காது. ஆனால் கையில பைபிள் இருக்கும், பேனா இருக்கும், ஸ்கெட்ச் இருக்கும். நேராக பக்கத்துல இருக்க சர்ச்சில் போய் உட்காந்து பைபிள் வாசிப்பேன். பைபிள் வாசிக்கும் போது இந்த வசந்த் பிற நான் உண்மையா இல்லையே, நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணுவேன். தேவன் என் இதயத்தை தான் பார்ப்பார், மனுஷன்தான் முகத்தை பார்ப்பான். நான் சிறுமையும் எளிமையுமானவன். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, எனக்கு பைபிள் சட்டம் எனக்கு தெரியாது, நான் எப்படி வாழணும் எனக்கு தெரியாது, நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிப்பீங்களா? நான் விக்கிரத்துல போய் ஒரு 13 லட்சம் கொடுத்துட்டேன், மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிப்பீங்களா? என் பாவத்தை மன்னிப்பீங்களா? விக்கிரத்துல போய் நான் இப்படி பாவத்துல விழுந்து கிடந்தனே, என்னை மன்னிப்பீங்களா? இப்படி தேவனோடு பேச ஆரம்பிச்சு. உம்மை தேடுகிற அனைவரும் தேவனை தேடும் போது தேவன்கிட்ட போய் உண்மையை சொல்லணும். அப்பா நான் சரியில்லைப்பா, நான் இன்னும் சரியா இல்லப்பா, என் வாழ்க்கையில் இவ்வளவு குறை இருக்குப்பா, என்னை மன்னிங்களேன் அப்படின்னு சொல்லி இப்படியே தேவன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். என் பாவத்தை மன்னிச்சாரு, என் அக்கிரமத்தை மன்னிச்சாரு, கிருபையினால் நிரப்புனாரு, பரிசுத்தாவினால் நிரப்புனாரு, வரங்களால் நிரப்புனாரு, கனிகளினால் நிரப்புனாரு. இன்னைக்கு பார்த்தா கர்த்தருக்காக தேவன் அருளி அப்பா மினிஸ்டர் மூலியமாக உங்களோட பேசுறதுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளவுதான், உயிர் பிச்சை. சொல்றதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. கிருபையின் காலத்துல நம்ம எல்லாரும் வாழ்றோமா? நம்ம எல்லாருக்குமே உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளவுதான். இதுல நான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை. எல்லாருக்கும் உன்னை மண் என்று நினைவு கூறுகிறேன் அப்படின்னாரு. அப்ப நம்மலாம் யார் அப்படின்னா மண். மண்ணுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அப்ப நம்மளை உருவாக்குறாரு, புடமிடுறாரு, சோதிக்கிறாரு, நித்திய வழியில நடத்துறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நான் சிறுமையும் எளிமையுமானவன் சொல்லி தாழ்த்தணும். சில குடும்பத்துல நினைப்பீங்க, ஏன்டதான் இவ்வளவு பணம் இருக்கு, நான் தான் இவ்வளவு சகல செழிப்போட இருக்கேனே, நான் ஏன் தாழ்த்தணும்? அவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் சாஷ்டாங்கமாக முழங்கால் படிட்டு பணிந்து குனிந்து தாழ்த்தும் போது கிருபை. அப்பா நான் ஒண்ணுமே இல்லப்பா, அந்த பணம் ஒண்ணுமே இல்லப்பா, அந்த நகை ஒண்ணுமே இல்லப்பா,
இந்த வீடு ஒண்ணுமே இல்லப்பா, இந்த கார் ஒண்ணுமே இல்லப்பா, என் புருஷன் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே எங்களுக்கு நீங்க தான்ப்பா. உம்மை தேடிற அனைவரும், உம்மை தேடிற அனைவரும். நம்ம தேவனை தேடும் போது இவ்வளவு சமாதானம், இவ்வளவு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இப்படிலாம் என் இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா, வேதம் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். கர்த்தர் எப்போ என் மேல நினைவா இருக்கிறார்? என் இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கும்போது கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். இப்ப சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க மேல எப்படி கர்த்தர் பிரியமா இருப்பாரு? கர்த்தர் எப்படி நினைவா இருப்பாரு? ஒரு ஒயின் ஷாப்ல போய் அங்க போய் மூழ்கி கிடக்குறாங்க. அந்த இடத்துக்குள்ள எப்படி? அங்க சத்துரு தான் இருப்பான். யாரெல்லாம் கர்த்தரை தேடி கர்த்தருக்கா யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க மேல கர்த்தர் நினைவா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும் என்று ஜெபிக்கிறார். அந்த கடைசி ஒரு 3 பாயிண்ட் இருக்குல்ல, மறுபடியும் கூட சொல்றேன். தேவரீர் என் துணையும். இப்ப இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, தேவரீர் என் துணை. முதல்ல துணை, 2வது விடுவிக்கிறவருமா இருக்கிறீர், 3வது தாமதியாதேயும். உடனே எனக்கு விடுதலை வேணும், எனக்கு நீங்க துணையா இருக்கணும், உடனே எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தா தேவனோடு பேசுறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறாருன்னு அப்படி சொல்றாரு. இன்னொரு பக்கம் தேவரீர் என் துணை, தேவரீர் என்னை விடுவிக்கிறதுமா இருக்கிறீர், தேவனே தாமதியாதேயும் என்று ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு கர்த்தருக்குள் பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க நாம மட்டும் மையப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தர் பண்ணிடும். எந்த குடும்பத்திலே அப்பா அதிகாலை விடைந்திருக்காங்களோ நாங்க எல்லாரும் உங்களுடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்து இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அதிகாலையிலே உம்மை தேடிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்று உங்க பிள்ளைகளோட நீங்க பேசின கிருபைக்காக நன்றி. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும். அப்பா, நிறைய குடும்பத்துல இணைந்திருக்காங்க, கர்த்தர் துணையா இருக்கணும். நிறைய குடும்பத்துல விடுதலைக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் விடுவிக்க வேண்டும், உடனே செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். உங்க கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, சத்ருவனுக்குள்ள அபிஷேகம் நிரப்புங்க, பரிசுத்தால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகள்னாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க, கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலாறு நிரப்பு ராஜா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணவு சகலவிதமான ஆசீர்வாதனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசுறீங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அக்னினால் நிரப்பி ஆசுறீங்க. கொழுந்துடைய அக்னி அவங்களோட உள்ளத்துல பற்றி விடட்டும். பிரகாசமுள்ள மனக்கணி எடுத்தாங்க. இரவு மூலமா வேதத்தை வாசிக்க தியானிக்க கிருபித்தாங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. வெளிச்சத்தின் பிள்ளையா வாழ வேண்டும், நற்கிரியை சிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும், நன்மை சிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும். கத்த கிருபை செய்யுங்க. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ ரட்சிப்பின் வசத்தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணவான சகல விதமான ஆசீர்வாதனாலும் உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தனால நாமத்தினால வாழ்ந்து விட்டும். சிங்காசனத்தில் பலன்களை திறந்து இடமில்லாமல் போக முடியும். சகல குடும்பத்தின் சம்பூர்ண திருப்தியா நிரப்பி கத்த கறந்துட்டு ஆசுவீங்க. கத்தோட நாம மட்டும் மேம்படுத்தும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் சொன்ன எல்லாவற்றையும் உங்க நாம மேம்படுத்தும். உங்களுடைய ஜீவன் கற்பினும் இந்த நாளை கத்த கூட இருந்து ஆசுவீங்க. அதிகால வேளையிலே தாழ்த்துறாங்க. என்னுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவையும், எங்க சிந்தனை கிறிஸ்துவனை. கலாத்தியர் 4 தேவன் தமது குமாரோட ஆவி உங்களை இதில் அனுப்பினார். குமாரோட ஆவினால் நிரப்புங்க. இந்த நாளில் நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு முன்பாக கர்த்தர் புறப்பட்டு போகணும்.
வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நித்திய வழியில் எங்களை நடத்துங்கப்பா. கர்த்தருடைய நாமமே உயரட்டும். அப்பா, தேவ ஞானத்தினால் நிரப்புங்கப்பா, தேவ ஊத்தினால் நிரப்புங்கப்பா, தேவ அறிவினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் பிரியமானபடி வாழணும்ப்பா. உலகத்துல எத்தனையோ பாவம் தான்ப்பா பெருகிட்டு இருக்கு. இந்த கடைசி காலத்துல நாங்க கர்த்தர் பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள்கிட்ட குறை இருக்குப்பா, குறையெல்லாம் மன்னிங்கப்பா. கல்வாரி அன்பினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களோட பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கலந்துட்டு ஆசிரியங்க. யாரெல்லாம் விசேஷமா திருமணம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்துடைய தலைமுறை மறுபடியும் கர்த்தர் ஆசிரியங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து ஆசிரியங்க. காலை வேளையில ஜெபிக்கிறாங்க, அவனுடைய கையின் கீழே ஆசிரியங்க, அவனோட அப்பத்தி தண்ணி ஆசிரியங்க, அவனுடைய சிரசின் மேல ஆசீர்வாதத்தை வைங்க. பழனிகளை திறந்து, பண்டசாலை திறந்து, ஆசீர்வாதத்தை திறந்து, களஞ்சியங்கள் பாத்திரம் எல்லாம் நிரப்புங்க. கற்பதுனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தரே மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாய் மூலியமா கர்த்தரே ஆசிரியங்க. டெலிவரி பொறுப்பாங்க, பரம வைத்தியர் கூட நீங்க நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொன்னீங்க. ஏற்ற வாசலை திறந்து விடுங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியமே இல்லப்பா. அந்த குடும்பத்துக்கு என்ன சொல்லி நீங்க நியாயம் விசாரிங்க. கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்காங்க. எல்லாவற்றையும் மாட்டித்தாங்க. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு எல்லாவற்றையும் மாட்டித்தாங்க. விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரிகம், பிள்ளி சுனம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, சிகரெட் பழக்கம், கோயிலே கஞ்சா பழக்கம், எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் ஆசிரியங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே காலையில அப்பா வேலை இல்லாம இருக்காங்க. சில குடும்பத்துல எக்ஸாமுக்காக எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க, விசாவுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க, கவர்மெண்ட் வேலைக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. கர்த்தர் வாசல் தந்தாங்க. காலை வேலையில சொந்தமா தொழில் தொடங்கலாம், சொந்தமா ஒரு கம்பெனி தொடங்கலாம், சொந்தமா ஒரு வண்டி வாங்கலாம், சொந்தமா ஒரு வியாபாரம் பண்ணல ஆசைப்படுறாங்க. உமக்கு சுத்தமா இருந்தால் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. காலை வேலையில போட் தொழில் பண்றாங்க, விசைப்படகு, நாட்டு படகு, விவசாயத்துக்கு பண்றாங்க. சில குடும்பத்திலே சிறுதொழில், சில குடும்பத்திலே அப்பா கைத்தொழில் பார்க்குறாங்க, சில குடும்பத்திலே வியாபாரத்துக்கு பண்றாங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, ஆபீஸ் வேலை பார்க்குறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, தலைவர். இன்னுமாக எத்தனையோ குடும்பத்தில் ஐடி ஃபீல்டில் வாலிபு பிள்ளைகள், வாலிபு பையங்க டிரைவிங் லைனில் போகிறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். கர்த்தர் உங்கள் பிள்ளையோட புரண்டு போங்க. எல்லா தீமையான எந்தெந்த காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றித்தாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருந்துச்சோ இனிமேல் அந்த குடும்பத்துக்கு விதமாக அந்த சத்துருவின் கிரியில் அழிக்கப்படட்டும். உங்கள் பிள்ளைகள் சகலமான பாதுகாப்பு தந்து ஆசிரியங்க. நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு இருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துருங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு, வீட்டில் மரண தருவாயில் வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டு, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, தலையில் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் சரீரத்தில் பல இடத்துல பிரச்சனை. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் அந்த நாளில் தீர்காயுஸ் தாங்க, சுகம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க. அவருடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண ஆரோக்கியம் வந்து ஆசிரியங்க. ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஊனமுற்றோர் ஜெபிக்கிறாங்க, கண்ணு தெரியாம இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்திலே கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க. நான் இனிமேல் யாருக்கா வாழ்வது, வயசாயிட்டு நிம்மதி இல்லை. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் உடனே நீ சந்திக்கணும்பா. உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ கர்த்தர் கொடுத்து ஆசிரியங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ நாங்க எல்லாரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும், மனவாட்டியா இருக்கணும், கர்த்தருடைய வருகைக்கு நாங்க காணப்படணும். எங்களுக்கு பாவத்தை மன்னித்து, எங்களுடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. தகுதிப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க, நிலைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். கால வேளையிலே மிஷினரி மார்க்க வரையோப்பா, உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. இன்னுமா வாலிப பிள்ளைகள், வாலிப பயங்கர ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக எளிமை பிரகாசிக்கும். செல்போன்ல மூலிகை பேரோடப்பா கடைசி காலத்துல ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. எல்லா தேசங்களுமே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசிரியங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். விசேஷமா அந்த நாளிலும் நிறைய குடும்பத்துல வீடு கட்டுறதுல தடையெல்லாம் நீக்கி போட்டு வாசல் திறந்து விடுங்க. காலவேளையிலே பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, மனுஷன் நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. நிறைய குடும்பத்திலே யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது தெரிய மாட்டேங்குப்பா. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் துணையா இருங்க. யாருனாலே அப்பா ஏமாந்தப்பட்டு சொல்லிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நியாயம் விசாரித்து உங்கள் பிள்ளைகளை மறுபடியும் ஆசிரியங்க. இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வருகையில காணப்பட வேண்டும்.
கர்த்தர் பொறுப்படுத்தி இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் கர்த்தர் என் கூட வந்து எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை வந்தாங்க. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம என்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.